எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு நண்பர். கோயில்னா அவ்ளோ இஷ்டமா பண்றவங்க. குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்க வைக்கிறதாகட்டும், குலதெய்வத்துக்கு கும்பிட்றதா இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணுன்னா குலதெய்வத்துக்கு காணிக்கை எடுத்து வைக்கிறதாகட்டும், பக்கத்துல உள்ள கோயில்களுக்கு ஏதாவது விசேஷங்கள்னா, அந்த கோயிலுக்கு பண்றதாகட்டும், எல்லாமே அவ்ளோ சிறப்பா செய்வோம். அவங்க வீட்டுக்கு அருகாமையில ஒரு கோவில் ஒண்ணு. அந்த கோவிலுக்கு ஒரு ஷெட்டு தேவைப்பட்டுச்சு. அந்த ஷெட்ட வந்து இவங்க தான் அவங்களுடைய செலவுல திருப்பணி செஞ்சு குடுக்குறாங்க. அந்த செஞ்சு கொடுத்து, அந்த கோவில்ல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரொம்ப சிறப்பான அபிஷேக ஆராதனைகள்லாம் பண்ணி, இவங்க சார்புல தான் எல்லாம் பண்ணி சாமி கும்பிட்றாங்க. ஒரு வாரம் முதல் வெள்ளிக்கிழமை கும்பிட்றாங்க. மறு வெள்ளிக்கிழமை அவர் இல்ல. திடீர்னு அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறாங்க. அந்த ஆஸ்பத்திரியில அவர 2 நாள் அப்சர்வேஷன்ல வச்சிருக்காங்க. 3வது நாள் அவர காப்பாத்த முடியல. அப்போ தெய்வங்கள் என்ன பண்ணும்னா, நமக்கு சில சமிக்கைகள், நிமித்தங்கள் மூலமாக நமக்கு சில விஷயங்கள உணர்த்தும். இப்போ வீட்ல விளக்கேத்துறதுல இருந்து, கோவில்ல தேங்காய் உடைக்கிறதுலேருந்து, நம்ம நெறைய கேள்விப்பட்டிருப்போம் பாருங்க. தேங்காய் வந்து உடைக்கிறோம், அழுகி போயிடுச்சுன்னா கொஞ்சம் மனசு கஷ்டப்படும். இந்த மாதிரி சில நிமித்தங்கள், பக்கத்துல உள்ள ஒரு நாய் வந்து ஊளையிடுது அப்படின்னா, அங்க பக்கத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நிகழப்போகிறது அப்படிங்கிற அர்த்தம். எப்போதும் இல்லாம ஒரு வீட்ல பள்ளி சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப அதையும் நம்ம அந்த பள்ளி நமக்கு ஏதோ எச்சரிக்கை விடுப்பதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்படி ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும்போது, அதுக்கான காரணம் என்ன? அதற்கான தீர்வு என்ன? இந்த மாதிரி வருதே, இதுக்கான ஆபத்துகள் காத்திருக்கா என்னன்னு அவங்க உடனே போய் பார்த்து, அதுக்கு என்ன ரெமெடியோ அதை பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு வேளை தலைக்கு வந்தது தலைப்பாக அதாவது ஒரு விஷயத்த அனுபவிக்கணும், ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது விதியாக இருக்கும். அந்த ஆப்ரேஷனில் ஆபத்தில்லாத சூழ்நிலைகளை அந்த தெய்வ அனுகிரகங்கள் கொடுக்கும். இதுதாங்க பரிகாரம்.